இந்த மாடுகள் இன்றைக்கு நாம் எச்எஃப் என்று சொல்கிறோம், ஆஸ்திரேலியன் ஃப்ரீசியன், சிந்து மாடு, எத்தனையோ மாடுகள் சொல்றோம். இது எல்லாமே வந்து வெளிநாட்டு மாடுகள். வட இந்தியா மாடுகளை பற்றி உங்களுக்கு தெரியும், கிர்ரு அந்த மாதிரி வகைகள் இருக்கு. ஆனால் நம் சொந்த மண்ணிலே நம் தாத்தன், முப்பாட்டன், பாட்டன், பூட்டன், சேயன் பரம்பரையாக வளர்த்த நாட்டினங்களை இன்றைக்கு அழித்து விட்டார்கள். அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும்னா மேய்ச்சல் நிலம் வேணும். மேய்ச்சல் நிலம் இல்லாம மாடுகளுக்கு தீனி போட்டு நம்மளால வளர்க்க முடியாது. அந்த கருப்பன், அடுக்கு பறையன், ஆலை வெறிச்சான், ஆனை சொரியான், கட்டை காலை, கருமறையான், கட்டைக்காரி, காட்டுக்கொம்பன், கட்டைவால் பூளை, கருமறை காலை, கண்ணன் மயிலை, கத்தி கொம்பன், கள்ள காடான், கள்ள காலை, காட்டுக்கொம்பன், கரும்பூளை, கரண் வெறியன், கடைச்சி கண்ணன், கருப்பன், காரி காலை, கார் சிலம்பன், காராம் பொசு, குட்ட நரம்பன், குத்துக்கும்பன், குண்டுகர்ணன், குட்டை செவிலியன், குள்ளச்சிவப்பன், கூளை வாழன், கூளை கொம்பன், கூளை சீலை சிவலை, ஒட்டை பாக்கன், ஒட்டை தாயன், ஏரி சுழியன், ஏரி வாளான், நாரை கழுத்தன், நெட்டை கொம்பன், நெட்டை காலன், படப்பு பிடிக்கி, படைய கொம்பன், பட்டி காலை, பனங்காய் மயிலை, பசுந்தாய் தாள், பால் வெள்ளை, மொட்டை கண்ணன், பெருங்குவாய், பேரு காலை, மண்டை கொய்யான், மஞ்சள் வாளான், மறை சிவலை, மஞ்சளின் வயலான், மஞ்ச மயிலை, மயிலை, மேகவண்ணன், முறிகொம்பன், முட்டி காலான், கூரி காலை, தங்கு வாளான், செம்மறை காலை, செவலை எருது, செம்மறை பறையான், செந்தலை வாழான், செரியான், தலப்பான், தல்வான் காலை, தரிக்கொம்பன், சுடைசேர் கூழை, தூக்க செழியன், வட்ட புள்ளை, வட்ட செழியன், வலை கொம்பன், வள்ளி கொம்பன், வர்ண காலை, வட்டி கரையான், வெள்ளை காலை, வெள்ளை குடும்பன், வெள்ளை கண்ணன், வெள்ளை பேரான், மயிலை காலை, வெள்ளை கழுத்தாம் பிள்ளை, கருக்கா மயிலை, பொனங்காரி, சந்தன பிள்ளை, சச்சி, சிந்து மாடு, செம்புத்துக்காரி, செவலை மாடு, நாட்டு மாடு, எருமை மாடு, ஆரி மாடு, இத்தனை இனங்களை, இத்தனை சொந்தங்களை வைத்து வாழ்ந்த நாம் இன்று மாடுகளையும் இழந்தோம், மேய்ச்சல் நிலத்தையும் இழந்தோம். அதற்காக இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே அணிதிரண்டு நிற்கிறோம். வெறும் சிறு கூட்டம், பெரும் கூட்டம் இருக்கிறது. நீங்க நினைக்காதீங்க எங்களை அமுக்குனா நாங்க அடங்கிடுவோன்னு. யாருக்கும் அடங்காத இனம் தான் நாங்க. மெரினா பீச்சில் பாத்தீங்களா, பொதுமக்களை திரட்டி ஜல்லிக்கட்டை தடை செய்யும் போது எழுச்சி தமிழ்நாட்டில் இருந்து எப்படி வந்தது? இது வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சி. இது வித்திடுறோம். எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறோம். இன்னைக்கு நான் பட்டியலிட்டு மாடு இனங்களை படிக்கும் போது இப்படி ஒரு மாடு இருக்கா என்று மாட்டின் உரிமையாளர் மாடை வளர்க்க நமக்கே தெரியாத ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். இது எப்படி இன்று நான் படிக்கும் போது உங்களுக்கு தெரியவில்லையோ, நீங்கள் இன்றைய களத்திலே நிற்கவில்லை என்றால் நாளை நம் தலைமுறைக்கு மேய்ச்சல் நிலம்னா என்னன்னு கேட்பான். அவனுக்கு தெரியாது. நான் படிச்சேன் பத்தியா, இது மாதிரி நீ எப்படி புரியாம உட்காந்தியோ, அது எப்படி டேடி, எல்லாமே பில்டிங்கா இருக்கு, மாடு எப்படி டேடி மேயும் அப்படின்னு கேட்பான். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து புரிதல் இல்லாம போயிட்டோம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து நம்முடைய குறைகளை 4 ஆண்டு கத்துறோம், தெருவா கத்துறோம். காவல் இன்றைக்கு வந்து சென்னையில வந்து ஒரு கேவலம் என்ன தெரியுமா, அவலம் என்ன தெரியுமா, நம்ம சங்கம் ஆரம்பிச்சு போய் ஒரு காவல்துறையில போய் பேசினாக்கா, இப்ப நீதான் சென்னையில மாடு வளர்க்க கூடாது, ஏன் நீ மாடு வளர்க்குற, மாடு வளர்க்குறது தப்பாச்ச, இது சிட்டி ஆச்ச, சிட்டினால மாடு வச்சிருக்க கூடாது. யார் சொன்னது? நகராட்சியில, பெருநகர மாநகராட்சியில மாடை தடை செய்வதற்கு எந்த கொம்பனுக்கும் உரிமை இல்லை. ஒரு தடவை சென்னை பெருநகர மாநகராட்சியில தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இது எழில்மிகு சென்னை, இது சிங்கார சென்னை, இது அழகான சென்னை, இங்கே மாடுகளை வளர்க்க கூடாதுன்னு தடை விதிச்சாங்க. தீர்மானத்தின் வாயில சென்னை பெருநகர மாநகராட்சியில விதி 110 கீழ் தீர்மானம் நிறைவேற்றாங்க. குட்டுமானாங்க, நேரா நீதிமன்ற கதவை தட்டணும், தலைமை நீதியரசர்கிட்ட முறையிட்டோம். இது எங்கள் வாழ்வாதார பிரச்சனை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமையை இந்த தீர்மானம் மீறுகிறது.
எங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை, வாழ்வாதாரம், நாங்க அரசு கிட்ட வேலையை கேட்டோம் இல்ல வேற ஏதாவது எங்களுக்கு நாங்க படுத்திருக்க சாப்பாடு போட்டு கேட்டோமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வாழ்வதற்கான உரிமை ஆர்டிகல் சட்டத்திலே கொடுத்திருப்பதை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் பெருநகர சென்னை மாநகராட்சியிலே வந்த வழக்கறிஞர்கள் வாதிடும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்றைக்கு சொல்லுகிற அதே காரணத்தை தான் அன்னைக்கு சொன்னார்கள். சென்னையிலே சாலையில் மாடு சுற்றி திரிகிறது, பொதுமக்களை மாடு இடிக்கிறது, டிரைனேஜ்ல வந்து சாணி அடைத்துக் கொள்கிறது, கொசுக்களினால் நிறைய வியாதிகள் வருகிறது, சுகாதாரமற்ற முறை, இப்படிலாம் நம்மளை அழிக்கிறதுக்காக நீதியரசர்கிட்ட முறையிடுறாங்க. அன்றைக்கு நீதி வழங்கிய மாண்புமிகு நீதியரசர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தீர்மானம் செல்லாது, நான் ரத்து செய்கிறேன். ஒவ்வொருவருக்கும் மாடு வைத்துக் கொள்ள உரிமை இருக்கிறது, அவனுக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது, அவன் வாழ்வாதாரத்திலே தலையிட எனக்கே உரிமை இல்லை, தீர்மானம் எப்படி செல்லும்? இந்த தீர்மானத்தை ரத்து செய்கிறேன்னு சொன்னாரு. அந்த சட்டத்தின் தான் இன்னி வரைக்கும் நம்ம மாடு வச்சிருக்கோம். ஞாபகம் வச்சுங்க. ஒரு வழக்கறிஞர் அவங்க கூட நான் நிக்கிறேன், எதுக்கும் பயப்படாதீங்க. சட்டம் இருக்கு, இந்த நாடு சட்டத்தின் அடிப்படையில் இருக்கு. இதை வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாவும் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் போய் சொல்லி 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 புரிய வச்சு கடைசியா இப்ப வந்து நம்ம மாடை எடுக்கணும்னு ஒரு பெரிய போராட்டம் வந்தது. பெருநகர சென்னை மாநகராட்சியில ஐஏஎஸ் படித்த அதிகாரி திரு குமர குருபரன் அவர்கள் வந்து பதவியேற்கிறார். பதவியேற்ற உடனே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பகலில் மட்டும் மாடு பிடித்தால் போலாது, இரவு நேரத்தில் வண்டி விடுன்றாரு. விட்டாங்க. சென்னை பெருநகர மாநகராட்சியில் இரவு நேரங்களிலும் இங்க இருக்கிற பெருநகர கால்நடை விவசாயிகளுக்கு தெரியும், இரவுல வண்டி விட்டாங்க. 5000 ரூபாய் அபராதம் இருந்தது, 10,000 ரூபாய் போட்டுனாரு. ஏன்னா மாடு எடுன்னு சொல்ல முடியாது, நீதியரசர் சொல்லும் போது மற்ற விஷயங்களை வந்து ஒழுங்குபடுத்துன்னு சொன்னாரு. அதை வைத்துக் கொண்டு 5000 ரூபாய் புடுங்கினா பத்தாது, அவங்க கிட்ட 10,000 ரூபாய் புடுங்கினாரு. இரவுல பகல்ல வண்டி பிடிச்சா போறது, இரவுலையும் ஒரு ஆட்களை போட்டு வேலைக்கு ஆட்களை எடுத்து இரவுலையும் மாடு பிடித்து பவுண்டுல போடுங்க, வந்தானா 10,000 ரூபாய் எப்படி மாடு வச்சிருப்பான் பார்க்கலாம்னாரு. ஆனால் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்ததன் பலன் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சியில 15 மண்டலங்களும் மாட்டு கொட்டகை, நவீன மாட்டு கொட்டகை தருவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நேற்று தினம் முன்னாள் போய் பேசும்போது நம்முடைய வடசென்னை மாவட்ட பட்டாளர் பிரபு அந்த இடத்துல ஐஏஎஸ் அதிகாரி ஒரு கலெக்டரை பார்த்து பேசுறோம் கூப்பிட்டு இருந்தாரு. வாங்க மாட்டு தொழுவம் தரோம், உங்க கோரிக்கை நிறைவேற்றணும். நாங்க கேட்டோம், நீங்க மாடை பிடிப்ப, பவுண்ட்ல போடுவ, திருப்பி பணத்தை கட்டுவோம், திருப்பி வெளியே நான் எத்தனை வந்து ரோட்ல தான் விடுவேன், இன்னைக்கு இடம் இல்லையா, நான் மாடை எடுக்க மாட்டேன், என் உயிரை கூட விடுவேனே தவிர என் மாடை தொட விட மாட்டேன். பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம். எடுத்துக்க, மாடு எடுத்தா நான் இல்லைன்னா மாடு இல்லை, எனக்காக மாடு, மாடுக்காக நான் உணர்வு கலந்தது வார்ப்பத்துக்கலாம் அப்படின்னோம். இது நடந்த உண்மை. ஒரு தம்பி சம்பத்து அந்த சித்திரவதை தாங்காம 2 வீலர் அருகில் இருக்கிறது, அந்த 2 வீலர் பெட்ரோல் எடுத்து ஊற்றி சாக முயற்சி பண்ணான். எத்தனை பேருக்கு தெரியாது. ஆலந்தூர்ல மாடை பிடிக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்க மாடை தெரியுங்களா? பவுண்ட்ல ஆலந்தூர்ல ஒரு மாடு, வெள்ளை கலர் பசுமாடு, வெள்ளை கலர் பசுமாடு பிடிச்சு ஏத்துறாங்க. ஒரு தாயின் முளைமாறு எவ்வளவு முக்கியம். அந்த பசுவின் காம்பு அறந்து பச்சை ரத்தம் கொட்டுது மண்ணில, பச்சை ரத்தம் மண்ணில கொட்டுது, காம்பு அருந்து பச்சை ரத்தம் இந்த தமிழ் மண் பூமியில கொட்டுது. அதை அதிகாரி வந்து அந்த மாடை கையில ஏத்துறான், ஏற்றி வண்டியில ஏற்றும் போது காம்பு அறுப்படுது. இப்படியா ஏத்துறது? இதுதான் சட்டத்தில் சொன்னாங்க அதிகாரிகளுக்கு. மாடு ஏற்று சொல்லி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? சாலையில் சுற்றி திரிகிற மாடுகளை சுகாதார ஆய்வாளர் வைத்து என்ன பண்ணணும்? மாடுகளை முறையா பிடிக்கணும். உனக்கு பிடிக்க தெரியுமா மாடை? மாடை அளக்கிறவங்க கொண்டு வந்து மாடை பிடிக்க சொன்னா எப்படி பிடிப்பான்? மாடை வளர்க்கிறவங்க தானே தெரியும் அதோட அருமை. இந்த பெண்ணும் மண்ணும் மாடும் எங்களுக்கு ஒண்ணு. நீ சாதாரணமா நினைக்காது, அதுல இருக்க அரசியல. ஒரு நாட்டின் போர் நடக்கணும்னா அந்த காலத்துல என்ன பண்ணா? வரலாறு தெரிஞ்சவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு சொல்ல கேட்டுங்க. அந்த வீட்டுல போய் அந்த நாட்டை கொள்ளையடிச்சா கூட அவன் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால்
அந்த ஊர்ல போய் கிராமத்துல போய் ஒரே ஒரு பசுமாடை அவுத்து எடுத்துட்டு வந்து அவன் கட்டிட்டானா அந்த பசுமாடை மீட்டு கொடுத்தாதான் அவர் ஆட்சியில் அமர முடியும். அந்த பசுமாடை இல்லை என்றால் ஆட்சி நடத்துவது தகுதியற்ற மன்னர் என்று சொல்லிவிடுவார்கள். அதற்காக போர் நடந்த வரலாறு எல்லாம் இங்க இருக்குது. நெட்ல போய் படிச்சு பாருங்க, இல்ல முன்னோர்களை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மண்ணில மேய்ச்சல் நிலை இருந்தது. வெள்ளக்காரன் காலத்துல இருந்து மேய்ச்சல் நிலை இருந்தது. முகலாயர் காலத்துல மேய்ச்சல் நிலை இருந்தது. அன்றைக்கு இந்த திட்டம் எப்படி கொண்டு வந்தார்கள்? ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். பவுண்டுன்றது எப்ப வந்தது? வெள்ளக்காரன் காலத்துல பவுண்டு வந்தது. 1942ஆம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். அப்பதான் வந்து பவுண்டுன்ற ஒரு சிஸ்டம். அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் பவுண்டு கிடையாது. அப்ப வந்து ரிப்பன் மாளிகை இருந்தது. இந்த ரிப்பன் மாளிகையை வெள்ளையர்கள் ஆண்டு வருந்தார்கள். அந்த ரிப்பன் மாளிகையை வெள்ளையர் ஆண்டு வரும் காலத்திலே அதுக்கெல்லாம் ஒயிட் டவுன் என்று பேர் வைத்தாங்க. அதை தாண்டி வந்து மாடுகள் இருந்தா கேட்க மாட்டாங்க. ஒயிட் டவுன் உள்ள மாடு வந்ததுன்னு சொன்னாக்கா மாடு பவுண்ட்ல போடுவாங்க. அன்றைக்கு ஒரு மாட்டின் அபராத தொகை 50 பைசா. 50 பைசா ஒரு மாட்டுக்கு அபராதம் விதிச்சு மாட்டை அனுப்பிச்சுடுவாங்க. அன்றைக்கு அவர்கள் 50 பைசா அபராதம் விதிக்கும் போது பெருநகர சென்னை மாநகராட்சியில் மேய்ச்சல் நிலம் இருந்தது. மேய்ச்சல் நிலம் இருந்ததுனால நீ விட்டுறதுனால 50 பைசா அபராதம் போட்டா மேய்ச்சல் நிலம் எடுத்துட்டு போல. வெள்ளக்காரன் கூட நம்மள அந்த குடும்பம் பண்ணல. முகலாய காலத்தில் இருந்தது. மாடுகளை வணங்கி வந்தோம். ஒரு பொங்கல் வைத்தோம் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 3 பொங்கல். ஒன்று உழவர்களுக்காக சூரிய பகவானுக்கு ஒரு பொங்கல் வைத்தோம். இந்த சூரியன் இல்லை என்றால் விவசாயம் நடக்காது. இந்த சூரியனுக்காக ஒரு பொங்கல் வைத்தோம். அதற்கு பிறகு எதற்கு பொங்கல் வைத்தோம்? நம் உணர்வுகள் சொந்தங்களை எல்லாம் ஒன்று போய் கண்டுட்டு வரணுன்றதுக்காக ஒருத்தரை காண வேண்டும் என்பதற்காக காணும் பொங்கல் வைத்தோம். அதுக்கப்புறம் எதுக்காக பொங்கல் வைத்தோம்? மாட்டுக்காக பொங்கல் வைத்தோம். ஒரு இனமடா இது. இந்த இனம் மாட்டுக்கென்றே ஒரு பொங்கல். சூரிய பகவானை எப்படி மதிக்கிறோமோ, என் உறவுகள் ரத்த உறவை எப்படி மதிக்கிறோமோ, அது போல என் மாடுகளை மதிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பொங்கலை வைத்து முன்னோர்கள் வழிபட்ட மண் இந்த மண். இந்த மண்ணை நீ மாலை எடுத்துட முடியுமா? விட்டுருவோமா? நாங்க இத்தனை பேர் பசிய பட்டியமா எதுக்கு இருக்கோம்? எங்களுடைய மாடுகளுக்காக எனக்கு இங்க வந்து எதுக்காக இருக்கோம் சொல்லுங்க. இந்த மாட்டுக்காக தான் இங்க இருக்கோம். நான் ஒரே ஒரு வார்த்தை அன்னைக்கு சொன்னேன், இப்ப திரும்ப சொல்றேன். பொங்குதே வாழ்க்கை அனுசரி காலம் செப்பாது கண்டது முறியோ மைய செய்ய நட்பின் நிறைய கூந்தல் நீ அறியும் பூவேனாங்க. ஒரு குரல் இருக்கு, ஒரு செய்யுள் இருக்கு. திரும்ப சொல்றேன் கேட்டுங்க. மயிலின் ஒரு வார்த்தை வரும். நீங்க திருவிழாடல் படத்துல பார்த்திருப்பீங்க. மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் இருக்கிறதா அல்லது வாசத்திரர் உங்களுக்கு பூசிக்கொள்வதனால அவர்களுக்கு பெண்கள் கூந்தலில் மனம் இருக்குதான்னு கேட்பாங்க. அப்ப நக்கீரர் இருப்பாரு அவையில வந்து அவர் வந்து சந்தேகத்தை கேட்கும்போது சொல்ல மாட்டாங்க. தர்மின்னு ஒரு புலவர் வந்து திருவிழாவில் பார்த்திருப்பீங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, சிவாஜி கணேசன் சிவன் வேஷத்துல வந்து அந்த பாடலை கொடுப்பாரு. பொங்குதே வாழ்க்கை அனுசரி தும்பி காணும் செப்பாது கண்டது முறிவோ மயிரிய செய்ய நட்பின் அறிவுதமுலவோ நீ அறியப்புவேன்வாரு. அப்ப கெட்ட வார்த்தை இல்ல, அதே கெட்ட வார்த்தை இல்லை என்ற அந்த தர்மத்தின் அடிப்படையில அந்த தமிழ் கற்ற அடிப்படையில் சொல்ற எந்த மயிராலும் எங்களை புரிய முடியாது. எந்த மயிராலும் எங்களை புரிய முடியாது. பாரு வா வழக்கு போடு, நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன். நாங்க என்ன கஞ்சா வைக்கிறோமா, இல்ல தாராயம் காசமா, இல்ல தெரியாதனம் பண்றோமா, இல்ல சட்டத்துக்கு விரோதமா பண்றோமா? பால் கறந்து கொடுக்குறியா? கொரோனா காலத்தில் கூட தடை செய்ய முடியாத ஒரு பொருள். நீதி எப்படி முக்கியமோ, காவல்துறை எப்படி கண்ணியமாக செயலாற்றி அந்த கொரோனாவில் கூட கஷ்டப்பட்டார்களோ, அதுக்கப்புறம் வந்து மருத்துவர்கள் எப்படி மருத்துவமனைகள் இருந்ததோ, மருந்துகள் எப்படி இருந்ததோ, அதுக்கு இணையாக தடை செய்ய முடியாத ஒரு பொருள் எங்களுடைய பால். இந்த பாலை வந்து நீ தடை செய்யணும்னு நினைச்சா நீ எவ்வளவு உனக்கு திமிரு இருக்கும்? விட்டுருவானாங்க.
ஏன் சொல்றேன்னா இன்னும் அதிகமா பேச முடியும். 10 நாளா சுத்தி சுத்தி வந்தது நீங்க பார்த்திருப்பீங்க மேடையில. கார்த்திகிட்ட சொன்ன பக்கத்துல கொஞ்சம் வேர்க்கலை வாங்கி கொடுப்பா, கொஞ்சம் டீ வாங்கி கொடுப்பா, ஏன்னா மாத்திரை போட்டு பசி என்னால முடியல, காலைல ஊசி போட்டு தான் வந்தேன், இல்லைன்னா இன்னும் கலைக்கலாம், எனக்கு உடல் சரியில்லை. இருந்தாலும் நான் பேசுறேன்னா என்னுடைய மனசுல இருக்க வேதனையில ஆதங்கத்துல ஏதாவது பண்ணிட முடியாதான்னு பேசுறேன். ஒரு நாள் மரணம் எல்லாருக்கும் நிச்சயம், மனிதனா பிறந்த அத்தனை பேருக்கு மரணம் நிச்சயம். நம்ம வாரோம், பிறக்கிறோம், சாகிறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல என் கண்ணு முன்னால இந்த மாடு அழுவதை கேள்வி கூட கேட்க முடியல. எப்படி சவுகார்பேட்ட பகுதியில், கொண்டித்தோப்பு பகுதியில் பிரசாந்த், அவன் பேர் நம்ம தம்பி பேரு லோகேஷ், அவங்க ஒரு மாடு வச்சிருந்தான். மாடு ஈத்துவாள், நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஈத்துவாள்னா என்னன்ட்டு, தெரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன். பிரசவ வேதனை, பிரசவிக்கிற நேரம், ஈன்ற நேரம், ஈன்றுதான் ஈத்து என்று சொல்வார்கள். அந்த ஈன்ற நேரத்திலே மாடு எங்கன்னா வழியில ஓடி போயிடும். அப்ப என்ன பண்றான் அந்த விவசாயி, மாட்டை கட்டி வைக்கிறான். மாட்டை கட்டி வைத்த இன்னும் 15 நிமிடத்திலேயோ 20 நிமிடத்திலேயோ கண்ணு போட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. மாட்டை வைத்திருப்பவனுக்கு தெரியும், உட்காந்து எழுந்துவோம், வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும், வலி தாங்க முடியாத வேலை, அந்த தட்டு உடஞ்சிடும், ரைட்டு அழுக்கு அடிக்கும். இந்த அறிகுறியெல்லாம் வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் மாடு வந்து இன்னும் 10-15 நிமிஷத்துல கண்ணு போட்டுருன்ட்டு. அந்த மாடு கட்டி வைக்கிறான். மனசாட்சியோடு சொல்லுங்கள், இங்க இருக்கிற இந்த ஒளிபெருக்கி முன்னாலே நான் பேசும்போது மாட்டின் உரிமையாளர் கடந்து நிறைய பேர் சாலையில போறவங்க கூட இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், ஒரு தாய் பிரசவிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையான வேலை, மறுபிறவி என்று சொல்வார்கள். ஒரு குழந்தை ஈன்றது ஒரு பெண்மைக்கு தெரியும், தாய்மார்களுக்கு தெரியும் நான் சொல்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி மாடுகளை பிடிக்க வண்டியை கொண்டு வருவார். கொண்டு வந்து நிக்க வச்சு கட்டி வச்ச மாடு அவுக்குறார். நான் முன்பே சொன்னேன், ஒரு ஜீவா போட்டுதான் ஒரு விஷயத்தை செய்யணும். ஜீவா என்பது கவர்மெண்ட் ஆர்டர், அரசு ஆணை. இங்க நான் இங்க பேசுறேன் அப்படின்னா நேரடியாக நீங்க ஒளிபெருக்கி முன்னால பேச முடியாது. இதற்கான அதிகாரிகளை சந்திக்க வேண்டும், அவர்கிட்ட நான் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இங்க நான் என்ன பேச போறேன்னு சொல்ல வேண்டும், நம்முடைய நோக்கம் என்னன்னு சொல்ல வேண்டும். சட்டமன்றம் கூடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இங்க அனுமதி கொடுத்திருக்க அந்த காவல்துறைக்கு நான் நெஞ்சாறு நன்றி சொல்லுகிறேன். அவர்களெல்லாம் தைரியம் கொடுக்கவில்லை என்றால் இந்த அரசு வந்து நமக்கு வந்து பேச இந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தமிழக முதல்வருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லியிருக்கேன். அவரும் கருணை உள்ளத்தோடு இதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். இங்க பேசுனாதான் தெரியும், நீங்க பேசுனாதான் பிரச்சனை தெரியும். நீ வீட்டுல போய் உட்காந்து பேசுறதுனாலயோ, வாட்ஸ்அப்ல பேசுறதுனாலயோ, உன் பக்கத்து வீட்டுல பேசுறதுனாலயோ அது அரசாங்க கவனத்துக்கு போகாது. இங்க உளவுத்துறை அதிகாரிகள் இருப்பார்கள், நான் சொல்லுவதை ஒவ்வொன்றும் குறிப்பெடுப்பார்கள், ஒவ்வொரு பேசுவதையும் குறிப்பெடுப்பார்கள். அதனாலதான் நான் நடுவில் மைக்க வச்சு சொன்னேன், யாரும் எழுந்து போடாதீங்க, யாரும் எழுந்து போறதையும் குறிப்பெடுப்பார்கள். அப்புறம் தோல்வி ஆயிடும். கடைசி நிமிடம் வரைக்கும் நீ உட்கார்ந்து எழுதினா நீதான் வெற்றி. எழுதுவார்கள். ஒவ்வொரு கால்நடை விவசாயிகளும் பசியோடு 4 மணி வரை உட்கார்ந்தாங்கன்னு எழுதுவாரு. அப்படியா உட்கார்ந்தாங்க. இது நீ உட்கார்ந்தாதானே எனக்கு தெரியும், நீ உட்கார்லாம் தெரியுமா? ஏது வந்தாங்க சார், ஏதோ கூப்பிட்டார் போல சார், அவர் வக்கீல்னு வந்துட்டாங்க சார், அதுக்கப்புறம் அங்கங்க பார்த்தாங்க சார், பசி எடுக்குதுன்னு போயிட்டாங்க சார். நான் என்ன கேட்டேன், வந்த உடனே சாப்பிட்டுட்டு கச்சேரி வைக்கலாமா, கச்சேரி வச்சு சாப்பிடலாமான்னு கேட்டேன். நீங்க எல்லாரும் சொன்னீங்க என் கடமை உணர்வு தான் முக்கியம், கச்சேரி அப்புறம், கச்சேரி வைங்க, சாப்பாடு அப்புறம் வச்சுக்கலாம், டெய்லி தான் சாப்பிட்றோம், கச்சேரி வைங்க நீங்க. அங்கதான் இந்த கச்சேரி. இப்போ என்னன்னா அந்த மாடு வந்து ஈத்துவால்ல கஷ்டப்படுது, பிரசவ கஷ்டப்படுது. நம்ம தம்பி கதறான், சார் மாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு போட்டுறோம் சார்னு. வந்த கார்பரேஷன் அதிகாரிக்கு அந்த மாட்டை பத்தி தெரியல. அவருக்கு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் வந்துச்சு, மாடை ஏற்றணும், எடுத்துட்டு போய் தொட்டில போடணும், ஒரு சைன் பண்ணணும், ஒரு போட்டோ எடுக்கணும். இன்னைக்கு மாடை ஏற்றிட்டுன்னு சொன்னா அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அவர் வராரு, கார்பரேஷன் அதிகாரி வராரு, சுகாதார, நீ கட்டி வச்ச மாடு அழிப்பதே சட்டவிரோதம், உனக்கு அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது? நீ மாடு எப்படி பிடிக்கணும், சாலையை சுத்தம் போட்டா பிடிக்கணும், அப்படிதான் சட்டம் இருக்கு. நீ கட்டி வைத்த மாடு எப்படி அழிப்ப? அவர் தெருவை கட்டி வச்சுக்கிட்டு அவனுக்கு கேட்க ஞாபகம் இல்லையா? நாங்க இருக்கா வள்ளூர் கோட்டத்தில் வந்து நாங்க இருக்கோம், ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால. நீ என்ன பண்ற, மாடை கதற வண்டியில ஏத்த போற, அவனுக்கு தெரிஞ்ச 4 பேரை கூப்பிடுறான்,
போன் பண்ணி கூப்பிடுறான், வேணா 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 இங்க வேணா இங்க வேணான்றான். எனக்கு போன் பண்றான், என்ன பண்றேன் ஆனா இந்த மாதிரி இருக்குன்னான்றான். இங்க வேற பிரச்சனை, ஒரு ஆள் எத்தனை பிரச்சனைக்கு போறோம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள அந்த சுகாதார ஆய்வாளர் சொல்றாரு, மாட்ட நீ இப்ப விடலன்னா போலீஸ கூடுன்றாரு. அடுத்தது பாரு, மாடு வச்சிருந்தா போலீஸ் வரும், போலீஸ கூப்பிட்டு என்ன பண்ணுவேன், உன்னை கைது பண்ணிடுவேன் அப்படின்றாரு, உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். கஞ்சா விற்பவனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை கறந்த பாவை விற்கிறவனுக்கு சொல்ற அவனுக்கு எப்படி நம்ம சகிக்க முடியும்? நீ பால் வித்தா நீ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவியா? அப்ப உனக்கான ஒற்றுமை இல்ல, உனக்கான விழிப்புணர்வு இல்ல, நீ தூங்குற, உனக்காக கத்திரம் பின்னாடி நீ நிற்க மாட்ட. அதுக்கு பல காரணத்தை வச்சுக்க, உனக்கு சேர்த்து தான் நான் கத்துறேன், உனக்கு சேர்த்து தான் நான் கத்துறேன். இங்க எல்லாம் ஒட்டுமொத்த விவசாயிக்கு சேர்த்து நான் கத்துறேன். ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தனுக்காக பேசல, இங்க இடத்துல எல்லாருக்கும் சேர்த்துதான். நீ இன்னும் கூட ஒரு படி நான் மேல போய் சொல்றேன், நாங்க தான் மாட்டுக்கொட்டை வாங்கி கொடுத்தோன்னு வேற யாருன்னா சொன்னாலும் நானே ஒத்துக்கிறேன், நீ தான் வாங்கி கொடுத்தீங்க, நாங்க எதுவுமே பண்ணலையா? நீ வாங்கி கொடுத்தா சந்தோஷம், நல்லது, உங்களை எதுவும் சொல்லல. எங்களுக்கு தேவை நல்லது நடந்தா போதும், அதுக்கு மட்டும் தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு பேர் எது அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி விஷயம் செய்யும் போது இயற்கையா தனா வந்தா அது வேற விஷயம். அதுக்கு நீ வைத்து வச்சு போட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, அது அப்புறம் பேசிக்குவோம். இப்ப என்னன்னா, அந்த மாடை வண்டியில் ஏத்துறான், போலீஸ் நம்மளால பயந்துட்டான். என்கிட்ட போலீஸ் சொன்னா நான் வக்கீல சண்டை போடுவேன், சட்டம் தெரியும். அதுக்கப்புறம் போலீஸுக்கும் தெரியும், வக்கீலுக்கும் தெரியும் என்ன மாதிரி நடக்கணும், பங்காளி சண்டை நடக்கும்னு தெரியும். நியாயத்தை பேசுவேன், நான் சட்டத்தை பேசுவேன், சட்டத்தை படிச்சு வந்திருக்கேன், நான் சட்டத்தின் வாயில பேசுவேன். அவர் அவர் கடமை உணர்ச்சி சாயில அவர் உயர் அதிகாரிகள் சொன்ன உத்தரவின்படி அவர் பேசுவாரு. கடைசியா சட்டம் தான் ஜெயிக்கும். என் பக்கம் நியாயம் தான் சட்டம் ஜெயிக்கும், நியாயம் இல்லைன்னா ஜெயிக்காது. அந்த இடத்துல சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், நான் வெளியில இருக்க உற்று பாத்திரம் பேசிக்கலாம், நான் பவுண்டரி போட்டோம், சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரி கிட்ட நான் பேசி அந்த மாடை விடுவிக்க சொல்றேன். சரி நான்றான், மாடை அவுத்து விடுறான். வண்டியிலேயே மாடு கண்ணு போட்டுச்சு. அன்பான தோழர்களே, என் உறவுகளே, ரத்தத்தின் ரத்தமே, எம்ஜிஆர் சொல்ற மாதிரி சொல்ற ரத்தத்தின் ரத்தமே, அந்த மாடு எவ்வளவு வேதனை பெற்றிருக்காங்க. அந்த வண்டியில அந்த கண்ணு போடும்போது எப்படி படுத்து எழுந்திருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. வண்டியில ரன்னிங்ல எப்படி படுத்து எழுந்திருக்கும், எவ்வளவு ஒரு கொடுமையை அந்த மாடு அனுபவிச்சிருக்கு. இந்த வேதனை எதனால வந்தது? உங்ககிட்ட விழிப்புணர்வு இல்லாதனால வந்தது. நீ விழிப்போட வந்திருக்குமா? எந்த சமுதாயம் விழிப்போட இருக்குதோ அந்த சமுதாயத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. உனக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், சில சமுதாயத்தை தொட்டு பாரு. ஏன் உன்னை மட்டும் ஈஸியா தொடறான்? உன்கிட்ட ஒத்துமை இல்லை, நீ வரமாட்ட, அதுக்கு ஒரு 1000 காரணம் வச்சிருப்ப, உன்னை ஈஸியா நசுக்கிடுவான். எந்த இடத்தில் உன் குரல் வழியை நசுக்கிறானோ அந்த இடத்தில் நீ மீண்டு எழ வேண்டாமா? இதே வள்ளுவர் கோட்டத்தில் எத்தனை கொடுமை அனுபவிச்சு நம்ம உட்காந்துருக்கோம். திருநங்கை மோடி சொல்லும் போது சொன்னாங்க, இதை விட பெரிய கூட்டம் வந்திருக்கும், ஆனால் மாடு பிடிக்கிற வண்டி வர்றதுனால பின்னாடி சுத்த வேண்டிய வேலை இருக்கிறதுனால பாதி கூட்டம் வரல. நாங்க உண்மை அதுதான், ஓய்வே இல்லை, ராத்திரி பகல் தூக்கமே இல்லை. சரி, ராத்திரி பகலா தூங்காம இருக்குமே, நம்ம கோடி கோடியா சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளை கொடுக்குறோமா? கடன்காரனா இருக்கையா, கடன்காரனா இருக்கிறோம். பீஸ் கட்ட காசு இல்ல, பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போட காசு இல்ல, மாடை மட்டும் வச்சு உங்க அப்பா அத்தான் சம்பாதிக்காத காசை வச்சு நீ வாங்கி போட்டுருப்பாங்களாம். நான் ஒத்துக்கிறேன், மாட்டில் லாபம் வருதுன்ட்டு, பெரிய லாபம் கிடையாது. நம்ம ஆத்தா அப்ப பாட்டம் போட்டு சம்பாதிச்சதை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணுவோம், அது வேற. ஒண்ணுமே இல்லாத மாடை வச்சு நீ பாலை கறந்து ஊத்தி எவ்வளவு விற்கிறீங்க பால் வேலை? ஒரு டிப்போல எடுத்துனா அவன் ஒரு ஐட்டம் வச்சிருக்கிறான், டிப்போல போடுறதுக்கு பாலை டிஎன்எஸ்எஃப் என்எஸ்எஃப் ஒன்று வச்சுக்கிறான். ஃபேட் எவ்வளவு கட்டுதோ அவ்வளவு தான் கொடுப்பானு. நமக்கு ஃபேட் எவ்வளவு வரும் நமக்கு தெரியும், காம்புல பால் வருதுன்னு தான் தெரியும். கறந்து எடுத்துன்னு போனா தண்ணியா இருக்கு பால், 23 ரூபா லிட்டர், அவ்வளவுதான். பில்ல பார்க்கணும். 7 ரூபாவா லிட்டர்? 7 ரூபாய், லிட்டர் 7 ரூபாய். இங்க நான் தண்ணி குடிச்சேன் பாத்தீங்களா, உட்காருங்க, லிட்டர் 7 ரூபாய். தண்ணி பாட்டில் இருக்குல்ல, தண்ணி நல்லா விழிப்புணர்வுல இருங்க, நான் சொல்றது கேளுங்க, உனக்காக தான் பேசுறேன். 1 லிட்டர் பாட்டில் தண்ணி விலை எவ்வளவு சொல்லுங்க பாப்போம்? 20 ரூபாய் 1 லிட்டர். 1 லிட்டர் பால், 1 லிட்டர் தண்ணியோட விலை 20 ரூபாய். அக்வாஃபினா எவ்வளவு? அக்வாஃபினா
40 ரூபா. அக்வாஃபினா வாட்டர் வந்து 40 ரூபா சொல்றாங்க. 20 ரூபா வச்சு நம்ம தன் ரத்தத்தை பாலாக குடிக்கிற பசுமாட்டின் பாலின் விலை 7 ரூபாய் வாங்கிட்டு போறாரு. இங்க பூமியில இருந்து எடுக்கிற தண்ணி, இங்க பிளாஸ்டிக்ல கேனு அக்வாஃபினா ஃபாரின் கம்பெனி லேபிள் ஓட்டுறிய பத்தியா, இங்க லேபிள் அடிக்கிற பிளைட்ல இருந்தா தண்ணி கொண்டு வரா. தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கிற தண்ணி நம்ம அந்த காலத்துல சொல்லுவோம், முன்னோர்கள் சொல்லுவாங்க, பணத்தை தண்ணியா செலவு பண்ணாண்டா அப்படின்னா, ஒரு அனாவசியமான ஒரு செலவு பண்ணா அது பேர் தண்ணியா பண்றாண்டா அப்படின்வாங்க. அப்ப அது மதிப்பில்லாம இருந்த ஒரு பொருளை இன்றைக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியை நீ 20 ரூபாய்க்கு விற்கிற, 1 லிட்டர் பால் 7 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்? அந்த மாடு ஒரு நாளைக்கு 150 ரூபா சாப்பிடும். மேய்ச்சிட்டு வந்தா நல்லது. மேயெல்லாம் என்ன பண்ணும்? மேய்ச்சல் நிலத்தை நீ புரிங்க. திருவேற்காட்டில் ஒரு வீடியோ போட்டோம், குப்பை மாடுல மேயுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிமிஷம் தான் குப்பையை கிளியர் பண்ணிடுவேன். உண்மை இல்லையாப்பா? குப்பையில மேயுது என் தாய், என் அருமை தாய், அன்னை. மாட்டுக்கு பொங்கல் வச்சு கொண்டாடுறோம், அதுதான் தெய்வம். கற்பூரம் காட்டுறோம், எல்லாமே அதுதான் சொல்லி மாலை போடுறோம். நீதாமா என் குல தெய்வம்ன்றோம். கோமாதான் எல்லாமே. கோமாதா உடல்ல வந்து 60, 30, 38 தேவர்கள் இருக்கிறாங்கன்றோம். பசுவின் வாயில் மகாலட்சுமி இருக்குதுன்றோம். இங்க தலையில பிரம்மா இருக்குதுன்றோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு குப்பையில எடுத்து போய் விட்டா என்ன அர்த்தம் சொல்லு? நமக்கு வருமானம் கம்மியா இருக்குது. அப்ப நம்ம வருமானத்தின் தரத்தை உயர்த்த வேண்டாமா? அப்பதான் என்ன சொன்னோம், இந்த கோரிக்கையின் வாயிலாக அரசுக்கு என்ன வைக்கிறோம்? பாலின் உற்பத்தியின் விலையை அதிகப்படுத்தி தர வேண்டும். நம்ம வைக்கும் போது கூட என்ன சொல்றோம்? சண்டை போடல, தாய் உள்ளம் கொண்டு செய்யுங்கன்னா அம்மா பிள்ளைகிட்ட தானே கேட்பான், அப்பங்கிட்ட தானே கேட்பான். இந்த பேனர்ல நீங்க பின்னாடி பார்த்தா தெரியும், நோட்டீஸ்ல பார்த்தா தெரியும், நம்ம எந்த படத்தை போட்டிருக்கோம்? பசு மணி அடிச்சு, ஆராய்ச்சி மணி அடிச்சு மனுநீதி சோழன் கிட்ட நீதி கேட்கும். தன் பேர்காலில் வந்து அரசனோட பையன் இளவரசன் வந்து அந்த கன்றுக்குட்டியை சாகடித்த காரணத்தினால நீதி வேண்டும் என்று போய் ஆராய்ச்சி மணி அடிக்கும். அந்த ஆராய்ச்சி மணி அடிக்கும் போது அரசர் வந்து மனுநீதி சோழன் வருவாரு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. கொண்டு போய் காட்டும், என்னுடைய கண்ணுக்குட்டியை உன் மகன் தேர்காலில் ஏற்றி சாகடித்து விட்டான்னு சொல்லும். உடனே அதே தேர்காலில் தன்னுடைய மகனை ஏற்றி சாகடித்த மனுநீதி சோழன் வாழ்ந்த மண் இது. இதை பறைசாற்றுவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் பணியாற்றுகிற சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுநீதி சோழனுக்கு வீட்டில் இருக்கிற சிலை ஆதாரம். அந்த சிலையை தான் இப்ப இங்க வச்சிருக்கோம், அந்த மனித தான் வச்சிருக்கோம். இன்றைக்கு நமக்கு மனுநீதி சோழன் யார்? அன்றைக்கு மனுநீதி சோழன் இருந்தார், இன்றைக்கு மனுநீதி சோழன் இல்லை. இன்றைக்கு ஆராய்ச்சி மணி இல்லை, இன்றைக்கு நீதிமன்றம் இருக்கிறது. நமக்கு மனுநீதி சோழனாக வீட்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா. தமிழக முதல்வர் அவர்களே, உங்களை கேட்டுக்கொள்கிறோம், மனுநீதி சோழன் வழங்கிய நீதியை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். மேய்ச்சல் நிலத்தை ஒதுக்கி தர வேண்டும். மானிய விலையிலே தீவனங்களை மாட்டுக்கு தர வேண்டும். பசுவின் பால், எருமை பால் விலையை லிட்டருக்கு 8 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும். நாங்க வேற எதுவும் கேட்கல. உங்க அரசாங்கத்துல வந்து வேலை கேட்கல, எங்க கஷ்டத்தை கொடுன்னு கேட்கல, வங்கியில கடன் கொடுன்னு கேட்கல, லோன் கொடுன்னு கேட்கல, எத்தையும் கேட்கல. எங்களை நிம்மதியாக வாழ விடுன்னு கேட்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில், பாம்பே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது. நாய்கள் எல்லாம் அதிகமாகி போச்சு, பொதுநல வழக்கு தாக்கல் பண்றாங்க. நாய்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது, இந்த நாய்கள் எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப நீதியரசர் எல்லா வாதத்தையும் கேட்டு என்ன சொன்னார் தெரியுமா தீர்ப்புல? இந்த மண்ணிலே அனைத்து உயிரினமும் வாழ்வதற்கு எல்லா உயிரினத்துக்கும் உரிமை உள்ளது. நீ மனிதன் அதை மீறுவது சட்டப்படியும் தவறு, இயற்கை சட்டத்தின்படியும் தவறு. அந்த நாய்களை பராமரிப்பதற்கான உண்டான வேலையை அத்தனையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டார். என்கிட்ட இருக்குது ஆர்டர். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு இருக்கிறது. இந்த நாட்டின் அலாதி அதிகாரம் உள்ள இடம் உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாரு நீதியரசு, மேய்ச்சல் நிலங்களை மாடுகள் இல்லை என்றால் தான் நீ மேய்ச்சல் நிலத்துக்கு உள்ளே போனோம், மாடுகள் இருந்தால் மேய்ச்சல் நிலத்துக்கு உள்ள நீ போகக்கூடாது என்றாரு. அப்படி நீ மீறி மேய்ச்சல் நிலத்தில் எடுக்கணும், மாடுகளே இல்ல அப்படின்னு சொன்னா, இப்ப மாடுகள் இல்லாம இருக்கா? மாடுகளுக்கு தொடர்ந்து எவ்வளவு பேர் கத்துறோம்? கால்நடை அமைச்சர் இல்லாம இருக்காரா? இங்க கால்நடை துறை இல்லாம இருக்கா? வேப்பேரில் மருத்துவமனை இல்லாம இருக்கா கால்நடைகளுக்கு?
எல்லாமே இருந்து மேய்ச்சல் நிலம் எங்க போச்சு? எப்ப போச்சு மேய்ச்சல் நிலம்? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தான் போச்சு. சாய்கன் அழகா சொன்னாரு, நெட்ல இருந்து எடுத்து பார்த்து. 20 வருஷம் 30 நீ தூங்கிட்ட. நீ முழிச்சிருந்தா அந்த மேய்ச்சல் நிலம் போயிருக்காது. நீ தூங்கிட்ட. உன்னுடைய தூக்கத்தை கலைக்கிறதுக்கு தான் அந்த கூட்டம். அரசாங்க காதுல விழணும், உன்னுடைய தூக்கம் கலையணும், நீ விழிப்பு நிலையில இருக்கணும். எடுத்துட்டான், மேய்ச்சல் நிலத்தை எடுத்துட்டான். இன்னும் நிறைய இருக்கு இடம், ஏக்கர் கணக்கில் இருக்கு. அதெல்லாம் நம்ம மீட்லாம், நிச்சயமா மீட்ட முடியும். சட்டத்தில் இடம் இருக்கிறது. நான் ஒரு சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இந்த இடத்துல ஒலிபெருக்கி முன்னால் உங்களுக்கு நான் வாக்கு தருகிறேன். என்னால் உங்களால் இந்த இயற்கையின் ஆண்டவன் அருள் இருக்கிற வரைக்கும் கால்நடையில ஒன்றும் செய்ய முடியாது. மேய்ச்சல் மீட்ட முடியும். உச்ச நீதிமன்ற நீதியரசர் சொல்லும் போது 78 வகைப்பாடு சொல்றாரு. மேய்ச்சல் நிலங்கள் வந்து ஒரு காவல் நிலையம், அங்க மாடுகள் இல்லைன்னா ஒரு காவல் நிலையம் கட்டு, பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி. அரசு மருத்துவமனை கட்டு, பொதுமக்களுக்கு எந்தெந்த தேவையோ அரசு சார்ந்த துறைகள் எடுத்து செய்ய. அதை கூட 78 லிஸ்ட் அவுட் பண்றாரு, நிறைய இல்ல. இதை செய்தா மட்டும்தான் அந்த சொத்தை அவன் காப்பாற்ற முடியும். மார்வாடி வந்து தெரிஞ்சவனுக்கு காசை கொடுத்து, கலெக்டருக்கு காசை கொடுத்து பட்டா போட்டா தூக்கிடலாம் நம்ம. உண்மை. மேய்ச்சல் நிலத்துல வீடு இருந்தா அது அவந்து இல்ல, நீர்நிலையில வீடு இருந்தா அது அவந்து இல்ல. அதுக்கான போராட்டத்தை நம்ம கையில் எடுக்கணும். நீதிமன்றம் இருக்கு, உத்தரவு இருக்கு, சட்டம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உண்மையிலே சொல்றேன், மனசார சொல்றேன், நம்முடைய காவல்துறை புனிதமான காவல்துறை. உங்களுக்கு அத்தனை பேர் நான் ஒரு வழக்கறிஞராக சொல்றேன், காவல்துறையை பத்தி நான் இறுதியா பேசி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க நிறைய பேருக்கு தெரியாது, உடனே போலீஸை கூப்பிட்டா திட்டுறீங்க, போலீஸ் திட்டுறாருன்ட்டு. காவல்துறை சிரமத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் நான் பேசி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். ஏன்னா இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீதிமன்றத்தில் வழக்கு நம்ம ஒரு பக்கம் நெருக்கடியா இருந்த நேரத்திலும், பொதுமக்கள் எதிர்ப்பு இருந்த நேரத்திலும், அரசாங்கம் வண்டியை வச்சு பிடிக்கிற நேரத்திலும், எல்லா நேரத்திலும் இவங்க பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது அப்படின்னு சொன்ன தர்ம தலைவர் தான் இன்னைக்கு காவல்துறை. நமக்கு அவங்க அனுமதி கொடுக்கலாம், இந்த மாதிரி கத்தி பேச முடியாது, புரிய வைக்க முடியாது. உளவுத்துறை பதிவு பண்ணி எடுத்துட்டு போவாங்க. காவல்துறையை பத்தி ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசுறேன். ஒவ்வொருத்தரும் நம்ம இதயத்தில் தாங்கி பிடிக்க வேண்டிய மாபெரும் தர்மத்தின் தலைவர் தான் காவல்துறை. ஒரு சில புள்ளிகள் இருக்கு, அதை விட்டுருங்க, அதுதானா. எல்லா இடத்துலயும் விதினா ஒரு விலக்குன்னு ஒண்ணு இருக்கும், விதி விலக்குன்னு இருக்கும். ஆனால் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, காவல்துறைக்கு சங்கம் இல்லை தமிழ்நாட்டில். ஒரு 4 பேர் சேர்ந்து சங்கம் வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் கத்துறேன்னா எதனால கத்துறேன்? தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் கத்துறேன். நடைபாதை இருக்கு, அது நடக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டிருப்பான். ஆனா அங்க வந்து 4 பேர் ஜாக்கெட்டு பிட்டு கச்சிப்பு ஜட்டி பனி நிறுத்திட்டு அவன் என்ன சொல்லுவான், நடைபாதை வியாபாரிகள் சங்கம்னு ஒன்று வச்சுப்பான். அவனை கூப்பிட்டு கார்பரேஷன் என்ன பண்ணும், பில்டிங் கட்டி கொடுக்கும். இப்ப நம்மளை கூப்பிட்டு மாட்டு கொட்டா கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரம் பணி செய்யணும் காவல்துறை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல 24 மணி நேரமும் பணியில் இருக்கணும், ரவுண்ட் த கிளாக். எப்ப கூப்பிட்டாலும் வந்து நிக்கணும், அசம்பிளி ஆகணும். எனக்கு பிடிச்ச உடை வெள்ளை சட்டை, எனக்கு பிடிச்ச உடை கருப்பு பேண்ட், நான் மாத்துறேன், போய் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் படுக்கலாம். ஆனால் போலீஸ் அப்படி அல்ல. காலில் பூட் அணிந்து, இடுப்புல பெல்ட் அணிந்து, தலையில் தொப்பி அணிந்து, காக்கி உடை அணிந்து, சீருடை பணியாளர் என்று அவர்களை வச்சு 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 செய்யறாங்க. மனித உரிமை மீறல் எங்க நடக்குதுன்னா காவல்துறைக்கு தான் நடக்குது. அதாவது சங்கம் வைத்துக் கொள்ள அவர்களுக்கு உரிமை இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் நீ சங்கத்தை பதிவு செய்தாலும் சரி, பதிவு செய்யலனாலும் சரி, 4 பேர் சேர்ந்து உட்காந்து நம்ம தான் சங்கம், நீ தான் தலைவர், நான் தான் செயலாளர், நீ தான் பொருளாதார பேப்பர்ல எழுதுனா அது சங்கம் அங்கீகரிக்கணும், சட்டம் இருக்குது. ஆனா காவல்துறைக்கு அது இல்ல. யோசிச்சு பாருங்க அவங்க நிலைமைய. ஆண்டுக்கு 12 நாள் மட்டும்தான் விடுமுறை. இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. காவல்துறைக்கு என் குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க. உங்க குடும்பத்திலே காவல்துறையில இருந்து வந்திருப்பாங்க. அதை நம்ம ஐயா நீலகண்டன் காவல்துறை 40 ஆண்டு காலம் பணியாற்றிய மேடையில் இருக்கிறாரு. அவர்களுக்கு வந்து 12 நாள் தான் வருஷத்துக்கு விடுமுறை. யோசிச்சு பாருங்க. நமக்கு அடுத்த கட்டமா நமக்கு 12 நாள் கூட விடுமுறை இல்லை, அவங்களுக்கு 12 நாள் தான் விடுமுறை. ஆசிரியர்களுக்கு எத்தனை நாள் விடுமுறை? சனி ஞாயிறு லீவு. ஆர்டி ஆபீஸ் போனீங்கன்னா சனி ஞாயிறு லீவு. மற்ற துறையெல்லாம் எடுத்து பாருங்க, சனி ஞாயிறு லீவு. சரி, 12 நாள் அவங்க கேட்கிற நேரத்தில் லீவு கிடைக்குமானா கிடைக்காது. எங்கன்னா எவனா எதனா வெட்டினா குத்தனா போனா வந்தா பிரச்சனைனா அப்ப என்ன பண்ணணும்? போய் நிக்கணும். நான் காவல் நிலையத்துக்கு போவேன், ஒரு வழக்கு எதனா வழக்குன்னா காவல் நிலையத்துக்கு போய் பார்ப்பேன். ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னாடி போலீஸ் வந்து கேட்பாங்க, சார் வீட்டில் என் பையனுக்கு பிறந்த நாள் சார், போகணும் சார்னு கேட்பாங்க. மா
இருக்கிறதே 20 பேர் அங்கிருந்து போட்டாங்க, இங்கிருந்து வந்துட்டாங்க. இப்ப நீ போனா எப்படிமா? அப்ப இந்த எவ்வளவு வேதனைப்படும் அவங்க உள்ளம் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்ப நிகழ்ச்சியில கூட கலந்துக்க முடியாது. நிறைய பேர் நினைக்கிறீங்க ராணுவத்துல தான் குடும்பத்தை விட்டுட்டு வந்து வேலை செய்யறாங்கன்னு. இல்லை, நம்முடைய காவல்துறை தோழர்களும் நண்பர்களும் தன் சொந்த குடும்பத்தை இந்த ஊரில் இருந்து பிரிந்துதான் இருக்கிறாங்க. அவங்க எதுக்கும் போக முடியாது, நல்லது கெட்டது எதுக்கும் போக முடியாது. நீங்க நினைக்கலாம் ஏன் இவர் மாட்டுக்கு சங்கம் போட்டு காவல்துறையை பத்தி பேசிருக்காரு? தர்மத்தை பேசினா இறைவன் பார்ப்பான், அந்த இறைவன் பார்த்தா நம்ம ஜெயிப்போம். இன்னைக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்து அவங்க கஷ்டத்தையும் நம்ம பேசணும்ல. உளவுத்துறையில கூப்பிட்டு உட்காந்து பேசும்போது இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததால நம்ம பேசுறோம். அப்ப நமக்கு அனுமதி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து பந்தோபஸ்து கொடுத்து வெளி வண்டி ஒரு வண்டி உள்ள வரல, சேரெல்லாம் போட்டு ஜம்முன்னு வள்ளுவர் கூடத்துல உட்காந்துருக்கோம், இந்த ஒலிபெருக்கி அமைச்சு வச்சிருக்கோம். உனக்காக உட்காந்துக்கிறாங்க சேரை போட்டு. இந்த வண்டி நான் வரும்போதே என்ன மடக்குறாங்க ஒரு போலீஸ். சார் உள்ள போக கூடாது, எங்க மீட்டிங் நடக்குது. நான் தாங்க அதுக்கு தலைவரை கொஞ்சம் கொடுங்க போய் பேசுறேன்னு யாரா இருந்தாலும் அங்க நிறுத்தி வச்சாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க அவங்க கஷ்டம். கால் வலிக்க நின்று நமக்காக இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க கஷ்டத்தை பத்தி பேச தப்பு இல்லையே. நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா நமக்கு தெரியும். வருஷத்துக்கு 12 நாள் தான் லீவு. அது அவங்க கேட்கிற நேரத்தில் இருக்காது. லீவ் எடுத்துட்டு போனோம்னா ஒரு கொலை வந்துச்சுன்னா அவங்க லீவ் முடிஞ்சு போச்சு. நீ பொங்கல் நம்ம சொல்றோம், பொங்கல் நல்லா கொண்டாடுவோம், குழந்தை குட்டியோட கொண்டாடுவோம். அவங்களுக்கு பொங்கல் விடுமுறை இல்லை, அவங்களுக்கு தீபாவளி விடுமுறை இல்லை, நல்லது கெட்டது எதுக்குமே விடுமுறை இல்லை. கொரோனாவில் கூட அவங்களுக்கு விடுமுறை இல்லைங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களாம் நம்ம இதயத்துல தாங்கணும். எதுக்காக திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த கார்பரேஷன் யாரும் வண்டி எடுத்துட்டு வந்துட்டு நான் போலீஸை கூப்பிடுவேன்னா தைரியமா போலீஸ் கிட்ட பேசுங்க. எங்க தலைவர் உங்களுக்காக பேசுறவர் சொல்லுங்க. பேசிட்டு போன் கொடுங்க, நான் பேசுறேன். போன் கொடுக்கலன்னா அடுத்தது அந்த உயர் அதிகாரிகிட்ட நான் பேசுறேன். ஐயா இது மாதிரி எங்க ஆளுங்க கஷ்டப்படுறாங்க, நியாயம் என்னவோ அதை பண்ணுங்க. கார்பரேஷன் சொல்றதே கேட்காதீங்க, எங்க தரப்பையும் கேளுங்கன்னு நான் சொல்றேன். கேட்பாங்க. எல்லாமே அணுகுமுறை தான். இப்ப இந்த கோரிக்கையை நம்ம முன் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிஆர்ஓ காமிச்சாரு. தினத்தந்தில லைவ்ல ஓடிட்டு இருக்கு இந்த மேட்ரு. தினத்தந்தி இதுல லைவ்ல உங்க அத்தனை பேரையும் காமிச்சிட்டு இருக்கான். நீங்க இங்க உட்காந்து நீங்க ஏதோ சாதாரணமா நினைச்சிடாத. ஒட்டுமொத்த மீடியாவும் நமக்கு எதிராக இருந்த மீடியா இன்றைக்கு சாலைகளில் மாடுகள் சுற்றி திரிவதை தடுக்க கால்நடை விவசாயிகளே சென்னை தலைமை வள்ளுவர் கோட்டத்தில் தலைமை தாங்கி இன்று மாடுகள் நாங்கள் ரோடில் விட மாட்டோம், எங்களுக்கு நவீன மாட்டுத்தொழில் அமைத்து தாருங்கள், எங்களுக்கு மேய்ச்சலம் தாருங்கள் பத்திரிகை கதறது. இன்னைக்கு இதெல்லாம் யாரால சாத்தியம்? உங்களால சாத்தியம், உங்களுக்கு ஒற்றுமையால சாத்தியம். இந்த ஒற்றுமையா நீங்க வரலன்னா இது வந்திருக்காது. இதுக்கான ரிசல்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும். நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம மாடுகளை நம்ம எந்த சூழ்நிலையும் இழக்க முடியாது. நமக்கு மேய்ச்சல் தரணும், நவீன மாட்டுத்தொழில் அமைத்து தரணும், மானிய விலையில் தீவனம் தரணும், மாட்டின் பசும்பாலின் விலையும் எருமை மாட்டு விலையும் லிட்டருக்கு 8 ரூபாய் உயர்த்தி தரணும். இந்த SNF NF நம்ம கொஞ்ச நாள் இன்னும் ஒத்துமையா இன்னும் என்னால நிறைய உங்களுக்கு சாதிச்சு தர முடியும். நம்மளே சுயமா போட்டு நம்மளே லிட்டருக்கு பால் 80 ரூபாய்க்கு விற்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் ஐடில இருந்து வரான், வேலையை விட்டுறான், 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான். உண்மைங்க இது. 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு விட்டுட்டு பேட்டி கொடுக்குறான். நான் ஐடில இருந்தேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, நான் மாடு வச்சுதான் விரும்புறேன்ட்டு உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது லிட்டர் 150 ரூபாய்க்கு விற்கிறான். உன்னால விற்க முடியுமா? 7 ரூபாய். அவன் என்ன பண்றான்? ரைட்டு கரெக்டு. அவன் ஒரு பேக் பண்றான், நைட்ல ஐஸ்ல ஃப்ரிட்ஜில் போடுறான், காலையில டெலிவரி பண்றான். நான் 5000 லிட்டர் விற்பனை பண்றேன். ஐடில இருந்து விற்பனை பண்றாங்க. மாடு வச்சுக்கிறேன், உன்னால முடியாது. உனக்கு வழி தெரியல, நான் வழி சொல்லி தரேன். நீ 7 ரூபாய்க்கு பால் ஊத்துறானா, நீ 150 ரூபாய்க்கு விற்கலாம். ஒத்துமையாது. அதுக்கு ஒரு யூனிட் ஆரம்பிப்போம். பால் நீ ஒவ்வொரு இப்ப நீ முடிவெட்டுற கடையில் போய அவங்க என்ன பண்ணுவாங்க, சங்கம் வச்சுட்டு முடி வெட்டும் போது எவ்வளவு சார் கட்டிங் செய்வீங்கன்னா போர்டை பாருங்கன்னு பாத்துக்கிறீங்களா இல்லையா? என்னப்பா போடு கட்டிங், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எங்களுக்கு கட்டிங் சேவிங் பண்ணா 20 ரூபா சார்னும். சரி நீங்க எனக்கு செட் ஆக மாட்டேப்பான்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கு போ, சார் கட்டிங் சேவிங் பண்ணா 20 ரூபா சார். என்னப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னொரு கடைக்கு போ, சார் 20 ரூபா சார். ஏன்பா? எங்க சங்கத்துல முடிவு பண்ணிக்கிறாங்க சார். அவன் ஒத்துமையா இருக்குதான் ஜெயிச்சான். 2 ரூபா 3 ரூபாய்க்கு பண்ணா அவன் பொருளாதாரத்துல முன்னுக்கு வர முடியுமா? யாரோ கூப்பிடுறாங்க வீட்டுக்கு போய் ஷேரிங் பண்ண வர முடியுமா? ஒற்றுமை முக்கியம் உங்ககிட்ட. நீ எல்லாமே ஒற்றுமையா இருந்து ஒரு கூட்டம் போட்டு என்னுடைய பாலோட விலை 60 ரூபாய் நீ சொன்னா, இல்லைன்னா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், பாத்துக்கலாமா? ஒரு 10 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், இல்ல கறந்து எடுத்து ரோட்ல ஊத்துறவா? எவ்வளவோ மாட்டுக்கு கார்பரேஷனுக்கு பணம் கட்டிட்டேன், எவ்வளவோ அவமானப்பட்டேன், எவ்வளவு அசிங்கப்பட்டேன். என் தொழில் பால் விலை ஏறத நான் நிறுத்துறேன்னு சொல்ல முடியுமா நம்மளால?
முடியாது. காரணம் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை வேணும், உங்களுக்குள்ள ஒற்றுமை வரணும். அந்த ஒற்றுமைக்காக தான் எல்லாரும் கத்துறோம். அந்த ஒற்றுமையை எடுத்துட்டு வாங்க. நம்மளுடைய பால் விலையை உயர்த்த முடியும். அரசாங்கம் உயர்த்தினாலும் நம்ம உயர்த்தி காட்ட முடியும். நீ தாம்பரம் மாநகராட்சியில போய் நாங்க கேட்கிறோம், மாநகராட்சி ஆகிட்டாங்க, அதை கடைசியா சொல்லி முடிச்சிடறேன். மாநகராட்சி ஆகிட்டாங்க, அன்னைக்கே போய் ஐயா டிஆர் பாலு கிட்ட வந்து நாங்க பேப்பர் கொடுக்குறோம். ஐயா இது நகராட்சி ஆகிட்டீங்க, மாநகராட்சி ஆகிட்டீங்க, மாட்டுத்தொழுவம் கொடுன்னு கேட்கிறோம். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கலெக்டர் போய் பாருங்கன்றாரு. கலெக்டர் போய் பாக்குறோம், மேய்ச்சல் நிலம் கொடுங்கன்னு கேட்கிறோம். அடுத்தது நான் மேய்ச்சல் நிலம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்ல இருக்குது, ப்ராசஸ்ல இருக்கு. என்னைக்கே ஒரு நாள் நான் அந்த கோர்ட்ல போட்டு வாங்கி கொடுத்துருவேன். ஆனா ஒரு நகராட்சியில இருந்து மாநகராட்சி அண்ணன் ஸ்ரீராம் அருமையா பேசினாரு. அவர் எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது முதல்ல என்ன இருக்கும், ஊராட்சியா இருக்கும், அப்புறம் நகராட்சி ஆகும், அப்புறம் பேரூராட்சி ஆகும், அப்புறம் மாநகராட்சி ஆகும், அப்புறம் பெருநகர மாநகராட்சி ஆகும், சிட்டி ஹைடென்ட் சிட்டி ஆகும். இது எல்லாமே தமிழ்நாடு முழுக்க டெவலப் ஆகிட்டே போகுது. ஒரு காலத்துல சென்னைனா எங்க இருந்தது, பாடிக்கு வில்லிவாக்கத்தோட சென்னை சரி. அதுக்கப்புறம் பாடியெல்லாம் கிராமமா இருந்தது, அம்பத்தூர் நகராட்சியில இருந்தது. அப்புறம் அது மாறி மாநகராட்சி, இப்ப ஆவடி மாநகராட்சி, இப்படி மாறி 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 வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கு. இந்த வளர்ச்சிக்குனால நான் மாட தூக்குறேன்னா என்ன நியாயம்? இப்போ நியூ டெல்லின்னு ஒண்ணு இருந்தது, பத்திரிகை சொன்ன செய்தி வரும் நாளைக்கு பாருங்க. நியூ டெல்லின்னு ஒண்ணு இருக்கு, அது உருவாக்கப்பட்ட நகரம். அது காலி இடமா இருந்தது, இடமே இல்ல, மக்களே வசிக்கல. அங்க வந்து ஒரு இடத்தை உருவாக்கும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல காவா போடு, இந்த இடத்துல பில்டிங் கட்டு, இந்த இடத்துல 5 அடுக்கு மாடி கட்டு, இந்த இடத்துல அந்த கார் பார்க்கிங் போடு, அப்படி போட்டு நீ அந்த இடத்துல நீ மேய்ச்சல் இல்லைன்னா ஓகே. இது காலகாலமா கிராமமா இருந்து பாட்டா முப்பாட்டம் காலத்துல இருந்து நான் மேய்ச்சல் எடுத்து வச்சுட்டு வரேன். நீ வந்து என் மேய்ச்சல் நிலத்துல கையை வச்சா நான் எப்படி சும்மா இருப்பேன்? மேய்ச்சல் நிலம் எங்களுடைய உரிமை. அந்த உரிமை யாருக்காக விட்டு தர மாட்டோம். கடைசியா ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். எனக்கு எல்லாருமே சோர்வாயிட்டீங்க, நானும் கொஞ்சம் உடம்பு இதுவாகுது, சரிங்களா? இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல அடுத்தடுத்த போராட்டங்கள்ல நம்ம சந்திப்போம். நமக்கு இல்லைனாலும் நம்ம மேய்ச்சல் நம்ம அடுத்த தலைமுறைக்கு உறுதியா கொண்டு சொல்றேன்.